வெல்கம் டு 360 தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எந்த படத்தோட எக்ஸ்பிளனேஷன் பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்ல இந்த வருஷம் வெளியான வனங்கான் அப்படின்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா நம்ம ஹீரோவால பேச முடியாது, காதும் கேட்காது. இந்த மாதிரி ப்ராப்ளத்தோட இருக்க ஹீரோ ஒரு கிரைமை பாக்குறாரு. அந்த கிரைமை பார்த்துட்டு இவரால சும்மா இருக்க முடியல. சம்பந்தப்பட்டவங்களை ஏதாவது பண்ணணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஹீரோ என்ன மாதிரியான தண்டனை கொடுத்தாரு, என்ன கிரைமை பார்த்தாருன்னு சொல்ற படம் தான் இந்த படம். கண்டிப்பா இந்த படம் உங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நம்புறேன். எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மூலியமா இந்த வீடியோ இன்னும் நிறைய பேர்கிட்ட கொண்டு போய் சேர்க்கப்படும். மேற்கொண்டு டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம நேரடியா எக்ஸ்பிளனேஷனுக்குள்ள போயிடலாம். இந்த படத்தோட கதையை கன்னியாகுமரியில நடக்கிற மாதிரி தான் காட்சி பத்தி இருக்காங்க. இப்போ ஒரு கிணத்துல தூர் வாடுற வேலையெல்லாம் எல்லாருமே சேர்ந்து பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது இந்த பகுதியில் இருக்க எல்லா மக்களும் சேர்ந்த மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. சுனாமி டைம்ல நிறைய பொருள் இந்த கிணத்துல விழுந்திருக்கும். மிக்சி, வாஷிங் மிஷின் சில பொருள்லாம் கிடைக்குது. செம்ப கடையில போட்டா காசு ஆக்கலாம்ல, அதனால எல்லாருமே அதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவை தான் எல்லாருமே தூக்கிட்டு இருக்காங்க. ஹீரோ இருக்கார்ல, இந்த பொருள் எல்லாம் எடுத்துட்டு வர மாட்டாரு. பெரியார் சிலையும் அதே சமயம் ஒரு பிள்ளையார் சிலையும் விழுந்திருக்கு. அதுதான் இவர் தூக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த விஷயத்தெல்லாம் ஹீரோவோட தங்கச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இவங்க பேரு தேவி அப்படின்றது. என் அண்ணன் பாத்தீங்களா எதை எடுத்துட்டு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் சந்தோஷப்படுறாங்க. இப்ப ரெண்டுத்தையும் இவர் வாஷ் பண்ணிடுறாரு, வீட்டுல வச்சுக்கிறாரு. நம்ம ஹீரோவோட பேரு கோட்டி அப்படின்றது. சுனாமில பேரண்ட்ஸ் எல்லாம் இறந்து போயிடுவாங்க. இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இருக்காங்க. இந்த ஏரியால ஒரு சர்ச் இருக்கும். அந்த சர்ச் ஃபாதர் இவங்க கிட்ட க்ளோஸா பழகுவாரு. இவங்க வைக்கிறதுனால அவர் குங்குமம் கூட எல்லாம் வச்சுக்கிறாரு. சர்ச் ஃபாதர் அப்படி வைக்க மாட்டாங்கல்ல, ஆனா அவர் வச்சுக்கிறாரு. கோட்டியை பொறுத்த வரைக்கும் ப்ராப்பரா ஒரு வேலை கிடையாது. எந்த வேலை வந்தாலும் செய்வாரு. பெயிண்ட் அடிக்கிற வேலை, அதே சமயம் மூட்டை தூக்குற வேலை எல்லாம் செய்வாரு. இப்போ ஒரு கார் வேகமா வந்துட்டு இருக்கிறத நமக்கு காட்டுறாங்க. ஒரு இடத்துல அந்த கார் நிக்குது. அப்போ ஒரு திருநங்கை இருக்காங்கல்ல, பழம் வாங்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி கார்ல இருக்கவங்க கிட்ட சொல்லிட்டாங்க. கொட்டை எடுத்ததா எடுக்காததா அப்படின்ற மாதிரி கார்ல இருக்கவங்க கெலாட்டா பண்றாங்க. இதனால பதிலுக்கு இந்த திருநங்கை இருக்காங்கல்ல, அவங்கள கலாய்க்கிற மாதிரி பேசிடுறாங்க. இதனால ஒருத்தனை பார்த்து மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிக்கிறாங்க. அவனுக்கு கொஞ்சம் அசிங்கமா போயிருது. என்னையே எதிர்த்து பேசுறியா அப்படின்ற மாதிரி அம்மா இருக்கான் பாத்தீங்களா, அந்த திருநங்கையை ரோட்ல போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப மத்த திருநங்கைங்க எல்லாம் இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நிறுத்து நிறுத்துன்னு சொல்றாங்க. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, மத்தவங்களையும் போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க. இந்த வழியா தான் ஹீரோவும் பைக்ல வந்துட்டு இருக்காரு. பக்கத்துல போக போக தான் அங்க சண்டை நடக்குது அப்படின்றது தங்கச்சிக்கு தெரியுது. அண்ணன் போனா பிரச்சனை ஆயிடும், போக விடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அண்ணன் போகாத, நம்ம கிளம்பலாம் அப்படின்ற மாதிரிலாம் கூப்பிடுறாங்க. ஆனா இவர் கேட்கிற மாதிரியே இல்ல. இப்ப அந்த திருநங்கைகளுக்காக அந்த இடத்துல சண்டை போடுறாரு. நாங்க யார் தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் அவங்க பேசுறாங்க. இவருக்கு காது வேற கேட்காது இல்ல, அவங்க சொல்ற எதையுமே இவர் கண்டுக்க மாட்டாரு. இவர் பாட்டுக்கு போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. மிருகத்தனமா வேற அடிக்கிறாரு. அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜ்ல பயம் வந்துருது. தப்பிச்சு ஓடிடலாம் நினைக்கிறாங்க. பக்கத்துல ஒரு ஸ்டேஷன் இருக்கும். இப்ப வேகமா ஓடி அந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்துடுறாங்க. இவர் அப்பயும் விடக்கூடாதுன்ற மாதிரி உள்ள வந்துடுறாரு. உள்ள வச்சு அவங்களை போட்டு அடிச்சிட்டு இருக்காரு. என்ன ஸ்டேஷன்ல வச்சு அடிச்சிட்டு இருக்க, நிறுத்துன்ற மாதிரி ஆளுங்க கண்ட்ரோல் பண்ண பாக்குறாங்க. ஆனா இவர் கேட்காம அவங்களை போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. ஒரு ஸ்டேஜ்ல ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்க. இங்க இருக்க செல்லுல போட்டுறாங்க. ஹீரோ எதுக்காக அடிச்சாருன்றது போலீஸ்க்கு சரியா தெரியல. இவனுங்க கிட்ட கேட்டாலே இவனுங்க பண்ண பிரச்சனையை பத்தி சொல்ல மாட்டாங்க. இப்ப கொஞ்ச நேரத்துல இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. தெரியல சார், ஆனா ஸ்டேஷன்ல வச்சு ஆளுங்களை போட்டு அடிச்சான்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப இன்ஸ்பெக்டருக்கும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. சரி நான் ஒன்னு சொல்றேன், அந்த மாதிரி எழுதிக்கோங்கன்னு சொல்றாரு. தேவையில்லாம ரோட்ல மத்தவங்களை திட்டி பிரச்சனை பண்ணா, நாங்க என்னன்னு கேட்டதுக்கு எங்க கிட்டயும் பிரச்சனை பண்ணான்ற மாதிரி கேஸ ஃபைல் பண்றாங்க. போலீஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்கல்ல, இதனால தங்கச்சி என்ன பண்றாங்கன்னா ஃபாதரை இந்த இடத்துக்கு கூட்டு வந்துடுறாங்க. அவன் அந்த மாதிரி தப்பு பண்றவன் கிடையாது, விட்டுருங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃபாதர் பேசி பாக்குறாரு. ஆனா இந்த இன்ஸ்பெக்டர் ஏத்துக்க மாட்டாரு. ஸ்டேஷனுக்கு வந்து போலீஸுங்களே அடிச்சிருக்கான், அவ்வளவு சீக்கிரம் விட முடியாது, கேஸ் எல்லாம் போட்டாச்சு, நீங்க எதுனால மேஜிஸ்ட்ரேட் கிட்ட பேசிக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்ப நைட்டு நேரம் மேஜிஸ்ட்ரேட் கிட்ட கூட்டு வந்துடுறாங்க. மேஜிஸ்ட்ரேட்டும் என்ன கேஸ் கொடுத்திருக்காங்கன்றதெல்லாம் பாக்குறாரு. பப்ளிக் அசிங்கமா திட்டி இருக்கான், சண்டை போட்டிருக்கான்னு தெரிய வருது. நீ இந்த மாதிரி பண்ணியா அப்படின்ற மாதிரி ஹீரோவை பார்த்து கேட்கிறாரு. ஹீரோ எதுவுமே பேசாம இருக்காரு. அப்பதான் இவங்க இருக்காங்கல்ல, சார் அவரால் பேச முடியாது, காதும் கேட்காதுன்னு சொல்றாங்க. இதை கேட்கிற போலீஸுங்க ஷாக் ஆயிடுறாங்க. மேஜிஸ்ட்ரேட் டென்ஷன் ஆயிடுறாரு. நீங்க பொய் கேஸ் போடுவீங்கன்னு தெரியும், இந்த அளவுக்கு ஐயா போடுவீங்க, இதை நீ கோர்ட்டுக்கு மட்டும் எடுத்துட்டு போயிருந்தேன்னு வச்சுக்கோ, அங்க ஜட்ஜி கிட்ட அசிங்கப்பட்டு தான் வந்திருப்ப, கூட்டு போ அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. அடுத்தவங்க பிரச்சனைக்கு போகாத போகாதன்னு எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்றது, நீ கேட்கவே மாட்டியான்ற மாதிரி தங்கச்சி கோவப்படுறாங்க. அதெல்லாம் இவர் கண்டுக்க மாட்டாரு. இவர் பாட்டுக்கு கோவமா இங்க இருந்து நடக்கிறாரு. அப்படியே கட் பண்ணி டீனான்னு ஒருத்தங்களை காட்டுறாங்க. இவங்க தான் படத்தோட ஹீரோயினா இருப்பாங்க. ஆக்சுவலா இங்க சுத்தி பார்க்கிறதுக்காக நிறைய பேர் வருவாங்க பாத்தீங்களா, இவங்க டூரிஸ்ட் கைடா தான் உங்களுக்கு சுத்தி காமிச்சிட்டு இருக்காங்க. டீனாவை பொறுத்த வரைக்கும் ஹீரோக்கு பக்கத்து வீட்டை சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. சின்ன வயசுல இருந்தே ஹீரோவை இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹீரோவை லவ் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா ஹீரோ சுத்தமா இவங்களை கண்டுக்கவே மாட்டாரு. இப்ப டூரிஸ்டுங்களை போட்ல வேற ஒரு பகுதிக்கு கூட்டு போனோம். அந்த போட்ல தான் இப்போதைக்கு ஹீரோ வேலை பார்த்துட்டு இருக்காரு. டூரிஸ்டுங்க எல்லாம் ஏறிடுறாங்க. இனிமே ஹீரோ கிட்ட ஃப்ளோட் பண்ற மாதிரிலாம் பேசுறாங்க.
உன்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் இந்த மாதிரிலாம் பேசாத, ஒழுங்கா போன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. ஈரை இவங்களை பெருசா கண்டுக்காம முன் சீட்ல போய் உட்காந்துருந்தாரு. ஈரை கிட்ட கெலாட்டா பண்ணோன்னு ஈரை நினைக்கிறாங்க. இப்ப ஈரன் இருக்காங்கல்ல, அவர் சாதாரண ஆள் இல்ல, பெரிய குருஜி. அவர் மட்டும் உங்களை பார்த்தாருன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு நிறைய புண்ணியம் எல்லாம் கிடைக்கும்ன்ற மாதிரி போய் சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே இவங்க சொல்றது உண்மைன்னு நினைச்சுக்கிறாங்க. எப்படியாவது கை தட்டி அவரை பார்க்க வச்சிருங்க, நன்மை நடக்கும்ன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவங்க எல்லாருமே கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோக்கு தான் காது கேட்காது இல்ல, அவர் திரும்பவே மாட்டாரு. போக போக இவங்க கிளாப்லாம் பயங்கரமா தட்டுறாங்க. அது கூட இவரோட காதுல கேட்காம இருக்கு. இப்ப முன்னாடி இருக்க அண்ணன் இருக்காருல, பின்னாடி எல்லாருமே கூப்பிடுறாங்க, பாருப்பான்ற மாதிரி சொல்லிட்டாரு. இப்பதான் இவரை திரும்பி பாக்குறாரு. என்னமோ கடவுளை வேண்ட மாதிரி இவரை வேண்டிட்டு இருக்காங்க. என்ன நம்மள போய் வேண்டிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஈரன் தான் இந்த வேலையை பண்ணிருக்காங்கன்னு இவருக்கு புரியுது. உன் வேலை தானேன்னு கேட்கிறாரு. ஆமான்ற மாதிரி இவங்களும் சொல்றாங்க. ஹீரோ கிட்ட கெலாட்டா பண்ற மாதிரிலாம் பேசிட்டு இருக்காங்க. கோவப்பட்ட ஹீரோ இருக்காரு பாத்தீங்களா, இவங்களை போட்டு பயங்கரமா இந்த இடத்துல அடிச்சிடுறாரு. இந்த விஷயத்தெல்லாம் ஒரு அண்ணன் பாத்துறாரு. ஈரனோட அம்மா கிட்ட சொல்லிடுறாரு. ஈரன் அம்மா கோவப்படுறாங்க. இந்த கோட்டி எப்ப பாரு நம்ம பொண்ணை போட்டு அடிச்சுக்கிட்டே இருக்கான், இந்த வாட்டி நான் விட போறது இல்ல, ஃபாதரை வச்சு பஞ்சாயத்து பண்ண போறேன்ற மாதிரி ஃபாதர் கிட்ட பஞ்சாயத்துக்காக கூட்டு வந்துடுறாங்க. என்னதான் இருந்தாலும் நீ பண்ணது தப்பு கோட்டி, மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரிலாம் ஃபாதர் சொல்லிட்டாரு. சின்ன வயசுல இருந்து இவன் கிட்ட வாங்காத அடியா, இதை விட பல மடங்கு அடியெல்லாம் நான் வாங்கிட்டேன், எனக்கு மன்னிப்புலாம் கேட்க தேவையில்ல, இவன் பண்ண விஷயத்துக்காக என்ன கட்டி பிடிச்சி இவன் பேசணும், அது மட்டும் எனக்கு போதும்ன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. இவ வேற எதுக்கோ பிளான் போடுறா அப்படின்ற மாதிரி மத்தவங்க எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க டீனாவோட அம்மாக்கு சுத்தமா பிடிக்க மாட்டேங்குது. ஏன்னா டீனாவோட அம்மா இருக்காங்கல்ல, பொண்ணை வெள்ளக்கார பையனுக்கு தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்ன்ற மாதிரிலாம் ஆசைப்பட்டு இருக்காங்க. ஏன்னா பொண்ணுக்கு நிறைய மொழி தெரியும், எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் நினைக்கிறாங்க. ஆனா டீனா இருக்காங்கல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டா கோட்டியை தான் கல்யாணம் பண்ணுவேன், இவன் எவ்வளவு பிடிக்கலன்னு என்ன அடிச்சாலும் சரிதான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்ப வேற ஒரு நாள் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. இந்த வாட்டி சைனால இருந்து தான் நிறைய பேர் டூரிஸ்டா இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கு அவங்க கெட்டப்லயே போகணுன்ற மாதிரி டீனா இருக்காங்கல்ல, அவங்க கெட்டப்ல வந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு சைனீஸ் மொழியும் தெரியும் போல. திருநங்கைகள் பலனா வித்துட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி இந்த டூரிஸ்ட் கிட்ட விக்கிறாங்க. டூரிஸ்டுங்களும் இந்தியன் அமௌண்ட்டை தராங்க. இந்த அமௌண்ட் எல்லாம் வேணாம், டாலர்ல தாங்கன்ற மாதிரிலாம் இவங்க பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் இந்த இடத்துக்கு டீனா வந்து என்ன பிரச்சனை அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. டாலர்ல காசை வாங்கித்தான்ற மாதிரி திருநங்கைங்க சொல்றாங்க. உங்களுக்கு டாலர்ல தானே காசு வேணும், நான் சொல்ற ஒரு விஷயத்த பண்ணுங்க. அங்க ஒருத்தன் நின்னுட்டு இருக்கான் பாருங்க, அவன் டவுசரை மட்டும் கலட்டி வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோவை காட்டுறாங்க. இந்த திருநங்கைகளும் சரின்ற மாதிரி அந்த இடத்துக்கு போறாங்க. பார்த்தா அங்க இருக்கிறது ஹீரோன்னு தெரிய வருது. ஹீரோ ஹெல்ப்லாம் பண்ணார்ல, ஹீரோவை உங்களுக்கு பிடிக்கும். ஹீரோ கிட்ட நேரடியா இந்த விஷயத்த சொல்லிடுறாங்க. ஓஹோ, அவ கதை அப்படி போதா, நான் கவனிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்க போட்டு குத்துட்டாங்கன்னு டீனாக்கு தெரியுது. இங்க இருந்து ஓடணுன்ற மாதிரி வேகமா ஓடுறாங்க. ஹீரோவை விடக்கூடாது அப்படின்ற மாதிரி வெறித்தனமா துரத்திட்டு வந்துட்டு இருக்காரு. ஹீரோவோட தங்கச்சி ஒரு ஸ்பால தான் வேலை பார்ப்பாங்க. அந்த ஸ்பாவை நோக்கி தான் டீனா ஓடி வந்துட்டு இருக்காங்க. இவர் அந்த இடத்துல வச்சு அடிக்கிறதுக்கெல்லாம் ட்ரை பண்ணிட்டாரு. ஆனா அங்க இருக்க தேவி இருக்காங்கல்ல, எதுக்காக அவளை அடிக்க பாக்குற, நிறுத்து நிறுத்து அப்படின்ற மாதிரிலாம் அண்ணனை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீன்ஸ்க்கும் படத்துக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது, சும்மா காமெடிக்காக தான் இந்த சீன்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க. இப்ப சர்ச்சில் நடக்கிறத நமக்கு காட்டுறாங்க. சர்ச்சில் ஹீரோவோட தங்கச்சி தான் பாட்டு பாடுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தங்கச்சி நல்லா பாடுறாங்கல்ல, அதெல்லாம் இவருமே பார்த்துட்டு இருக்காரு. இப்ப ஃபாதர் ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குற மாதிரி நமக்கு காட்டுறாங்க. ஆக்சுவலா சுனாமில நிறைய பேர் ஃபேமிலியை இழந்திருப்பாங்கல்ல, அந்த டைம் தேவி ரொம்ப சின்ன பொண்ணா இருப்பாங்க, எங்க போறதுன்னு தெரியாம அழுதுகிட்டே இருப்பாங்க. எல்லாருமே மீதி இருக்கவங்க மட்டும் ஃபேமிலி பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. கோட்டி இருக்கார்ல, இந்த பொண்ணு தனியா அழுதுட்டு இருக்கிறத கவனிக்கிறாரு. நம்ம தங்கச்சியா சேர்த்து போன்ற மாதிரி யோசிச்சிருப்பாரு. இவன் என்னோட தங்கச்சின்ற மாதிரி அந்த இடத்துல பேரை கொடுக்குறாரு. தங்கச்சி இல்லன்றது ஃபாதருக்கு தெரியும். ஆனா ஃபாதர் இவங்க ரெண்டு பேர் ஒன்னா இருக்கட்டும் நினைச்சிருப்பாரு. அதனால தான் இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா மாத்தி இருப்பாரு. ஈரின் இந்த இடத்துக்கு வந்து ஹீரோ கிட்ட ஃப்ளர்ட் பண்ற வேலையை தான் பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப ஃபாதர் இருக்கார்ல, பக்கத்துல இருக்க பார்ல அதிக சவுண்ட் வரதுனால என்ன ஏதுன்னு கேட்கறதுக்காக அந்த இடத்துக்கு வராரு. இந்த அளவுக்கு சவுண்ட் வச்சா எப்படி, அங்க பிரேயர் நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாரு. ஆனா பார் ஓனர் பெருசா காதுல வாங்க மாட்டாரு. இவ்வளவு சவுண்ட் தான் வைப்பேன், முடிஞ்சதை பாத்துக்கோங்கன்ற மாதிரிலாம் சொல்றாரு. சவுண்ட குறைக்கல, அதனால ஃபாதர் கொஞ்சம் அப்செட்டா தான் வந்துட்டு இருக்காரு. ஏன் ஃபாதர் அப்செட்டா வராரு அப்படின்ற மாதிரி ஹீரோ யோசிக்கிறாரு. அப்பதான் சவுண்ட் தான் பிரச்சனைன்றது ஹீரோக்கு தெரிய வருது. இப்ப ஹீரோவா அந்த கடைக்கிட்ட வந்து கட் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. கேட்கலன்னு தெரிஞ்சோன்னா அந்த கடையை அடிச்சு உடைக்க ஆரம்பிக்கிறாரு. இதெல்லாம் ஓனர் கவனிக்கிறாரு. அவனை லாக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்றாரு. ஆளுங்களாம் லாக் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. ஆனா ஹீரோ தனியால எல்லாரையும் போட்டு பயங்கரமா அடிக்கிறாரு. இப்போ ஒரு ஸ்டேஜ்ல அந்த ஓனரையும் போட்டு அடிக்கிறாரு. தோசைக்கல் இருக்கும் பாத்தீங்களா, அந்த தோசைக்கல்லுல இவரோட முகத்தை வச்சிடுறாரு. ஹீரோ ப்ராப்பரா ஒரு வேலையில இல்ல, அதனாலதான் இந்த மாதிரி கெலாட்டா பண்ணிட்டு இருக்கான். ப்ராப்பரா ஒரு வேலையில சேர்த்து விடணும், அப்பதான் இவன் அமைதியா இருப்பான்ற மாதிரிலாம் எல்லாருமே பேசுறாங்க. இப்ப பெரியவங்க எல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு இடத்துல இவரை வேலைக்கு சேர்த்து விடலான்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயம் அந்த இடத்துல பார் இருக்கக்கூடாதுன்ற மாதிரியும் நினைக்கிறாங்க. நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி டீனா அந்த பொறுப்பை ஏத்துக்கிறாங்க. இப்ப டீனா இருக்காங்கல்ல, ஒரு ஆபீசரை பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. ஹிந்தி இங்கிலீஷ்னு எல்லா மொழியிலயும் இவங்க ஃப்ளூயண்டா பேசுவாங்க. இப்ப இந்த ஆபீசர் கிட்ட என்ன பிரச்சனை அப்படின்றதெல்லாம் எடுத்து சொல்றாங்க. நீங்க தான் தயவு செஞ்சு லைசன்ஸை கேன்சல் பண்ணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. கண்டிப்பா பண்றன்ற மாதிரி அந்த ஆபீசருமே ஏத்துக்கிறாரு.
இவங்க சூப்பரா பேசுறாங்கல்ல, இதெல்லாம் ஹீரோ ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோ எப்ப பாரு டீனா கிட்ட கோவப்பட்டுக்கிட்டே தானே இருப்பாரு. ஆனா இப்ப லைட்டா இவரோட மனசு மாற ஆரம்பிக்குது. பஸ்ல வரும்போது கூட ரெண்டு பேருமே வேற வேற இடத்துல தான் உட்காந்துட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோக்கு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்க பையன் எந்திரிச்சு போயிடுறான். இப்ப ஹீரோவே இந்த இடத்துக்கு வந்து உட்காருன்ற மாதிரி டீனாவை பாக்குறாரு. டீனாவும் சந்தோஷமா வந்து பக்கத்துல உட்காந்துடுறாங்க. நீ சூப்பரா பேசுன அப்படின்ற மாதிரி இவரு சொல்றாரு. நான் நல்லா பேசுவேன்னு எனக்கே தெரியுமே, வேற சொல்லு, உன் மனசுக்குள்ள இருக்குல்ல அதை சொல்லு, என்ன நீ லவ் பண்றேன்னு எனக்கு தெரியும், அதை எப்பதான் ஒத்துக்க போற அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவருக்குமே டீனாவை பிடிச்சிருக்கு. இப்ப இவருமே சடனா சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. டீனாவும் சிரிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருமே லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு நமக்கு காட்டுறாங்க. இவங்க ரெண்டு பேர் லவ் பண்றதுல தங்கச்சிக்கும் சந்தோஷம் தான். அண்ணன் இதுக்கப்புறம் தேவையில்லாத பிரச்சனைக்கு போக மாட்டாரு அப்படின்ற மாதிரி தங்கச்சி யோசிக்கிறாங்க. எல்லாருமே சேர்ந்த மாதிரி ஒரு ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. கண் பார்வை இல்லாம நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கான ஆசிரமமா இருக்கும். அந்த இடத்துல செக்யூரிட்டி வேலையை தான் வாங்கி தந்திருப்பாங்க. ஹீரோவும் இவரோட வேலையெல்லாம் பார்க்க ஆரம்பிக்கிறாரு. இங்க இருக்க பசங்க கூட எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா பழக ஆரம்பிக்கிறாரு. எல்லாருக்கும் கூட இருந்து எல்லா வேலையும் பண்றாரு. இங்க இருக்க எல்லாருக்குமே போக போக ஹீரோவை ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருது. இப்ப ஹீரோ பொறுப்பா வேலை பார்த்துட்டு இருக்காருல, ஹீரோ அமைதியா மாறிட்டான்ற மாதிரி டீனாவும் தங்கச்சியும் பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இப்படியே நாட்கள் ஓடிட்டு இருக்கு. இங்க சில பெண்கள்லாம் சேர்ந்த மாதிரி குளிக்கிறதுக்காக பாத்ரூம்க்கு போலான்ற மாதிரி எல்லாருமே சேர்ந்து வராங்க. இவங்க உள்ள போகும்போது வேற 3 ஆட்கள் உள்ள நுழையறாங்க. இந்த பொண்ணுங்களுக்கு தான் கண்ணு தெரியாது இல்ல, குளிக்கிறத ஒளிஞ்சிருந்து பார்க்கலான்ற மாதிரி தான் வந்திருக்காங்க. இல்ல 2 பேரும் இங்க வேலை பார்க்கறவங்க, ஒருத்தன் யாருன்றது தெரியல. இப்ப பொண்ணுங்கலாம் ட்ரெஸ் கழட்டிட்டு குளிச்சிட்டு இருக்காங்க. இவனுங்க இருக்காங்கல்ல, சைலண்டா அந்த பொண்ணுங்க குளிச்சிட்டு இருக்கிறத கவனிக்கிறாங்க. இதுல ஒரு பொண்ணு மட்டும் ஸ்மெல்ல வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க போல. வேற ஏதோ ஸ்மெல் வர மாதிரி உங்களுக்கு தெரியுது. நம்ம குளிச்சிட்டு இருக்கிறத யாரோ பாக்குறாங்கன்ற மாதிரி சென்ஸ் பண்றாங்க. குளிச்சது போதும் எல்லாருமே கிளம்பலான்ற மாதிரி மத்த பொண்ணுங்க கிட்ட சொல்லிட்டாங்க. இப்ப எல்லாருமே வேக வேகமா ட்ரெஸ் எல்லாம் போட்டு அங்க இருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. என்ன பொண்ணு உசாராயிட்டா அப்படின்ற மாதிரி இவனுங்க 3 பேருமே ஷாக்க வராங்க. இவனுங்க 3 பேருமே அமைதியா ஒளிஞ்சிருக்காங்க. அந்த பொண்ணுங்க வேகமா வெளியே வந்து சட்டுன்னு கதவை சாத்திடுறாங்க. அந்த பொண்ணுங்க பதட்டமா போயிட்டு இருக்கும் போது ஹீரோ மேல இடிச்சிடுறாங்க. ஹீரோ மேல இடிச்சதுக்கே ரொம்ப பயப்படுறாங்க. ஆனா ஹீரோ ஏன் பயப்படுறீங்க, நான் தான் அப்படின்றதெல்லாம் புரிய வைக்கிறது. இப்பதான் ஹீரோன்றது உங்களுக்கு தெரிய வருது. பாத்ரூம்ல யாரோ பார்த்தாங்க, என்ன எதுன்னு கொஞ்சம் பாருங்கன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. இவரோட கை அசைவை வச்சுதான் இவருக்கு புரிய வைக்கிறாங்க. ஏன்னா பேசி புரிய வைக்க முடியாதுல்ல, அதான் இப்படி புரிய வைக்கிறாங்க. அவங்க வெளியே டாப்பால் போட்டு போயிட்டாங்க, என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோ வந்து டாப்பால ஓபன் பண்ணிட்டாரு. நாங்க வேலைக்காக உள்ள வந்தோம், தெரியாம கதவை சாத்திட்டு போயிட்டாங்கன்ற மாதிரிலாம் ஒருத்தர் சமாளிக்கிறாரு. 2 பேர் ஒரு பக்கம் போறாங்க. அவங்க 2 பேருமே இங்க வேலை பார்க்கறவங்க, ஹீரோக்கு நல்லா தெரியுது. ஆனா இன்னொருத்தன் யாருன்னு தெரியல, அவன் பாட்டுக்கு வேற பக்கம் போறான். அவன் ஃபேஸ வேற ஹீரோ பார்க்கல. அவன் நட மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, அதை மட்டும் பார்த்து வச்சுக்கிறாரு. இப்ப இங்க இருக்க 2 பேரோட கதையை முடிக்கணும்னு யோசிக்கிறாரு. அந்த 2 பேர் வேலையை முடிச்சுட்டு வெளியே வராங்கல்ல, அப்ப அவங்கள துரத்த ஆரம்பிக்கிறாரு. அவங்கள போட்டு செம்மையா அடிக்கிறாரு. விற்று விற்று அப்படின்ற மாதிரிலாம் அவங்க கெஞ்சுறாங்க. ஆனா இவர் கொடூரமான தண்டனை தரணும்னு நினைக்கிறாரு. அந்த காலத்துல ஒரு கொடூரமான தண்டனை இருக்கும் பாத்தீங்களா, அந்த தண்டனையை தான் இவங்க 2 பேருக்கு தராரு. அவங்க 2 பேருமே இறந்து போன மாதிரி இருக்காங்க. இவர் அதே இடத்துல கூலா முகத்தெல்லாம் கழுவுறாரு. இங்க இருந்து கிளம்பி போறாரு. இங்கதான் படத்தோட இன்ட்ரோல போடுறாங்க. இப்ப போலீஸ் மீடியன் எல்லாருமே இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. என்ன இவ்வளவு கொடூரமா சாவடிச்சுட்டு போயிருக்காங்கன்ற மாதிரிலாம் இவங்க பார்த்துட்டு இருக்காங்க. இப்ப 2 பாடியை இங்க இருந்து கொண்டு போயிடுறாங்க. கொல்லப்பட்ட 2 பேருமே அந்த ஆசிரமத்துல வேலை பார்த்தவங்கல்ல, அதை பத்தி நியூஸ் சேனல்லாம் கவர் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் ஆசிரமத்துல இருக்க அந்த கண்ணு தெரியாத பொண்ணுங்க கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப இவங்க தான் பார்த்திருக்காங்க, இவங்களுக்கு தான் ஹீரோ தண்டனை தந்திருக்காரு போல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. ஹீரோ தான் பண்ணாரான்னு கன்ஃபார்மா தெரியல, இவங்களா நினைக்கிறாங்க. இப்ப ஆசிரமத்துல இருக்க எல்லார்கிட்டயும் விசாரிக்கணும்னு போலீஸ் நினைக்கிறாரு. அதனால ஹீரோவையும் வர வச்சிருக்காரு. ஹீரோ நியூஸை கவனிக்கிறாரு. இவர் கொன்னதை பத்தி தான் நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்கன்னு இவருக்கு தெரியுது. இப்ப இன்ஸ்பெக்டர் கூப்பிடுறதுனால அண்ணன் தங்கச்சி 2 பேருமே வந்துடுறாங்க. அண்ணனால பேச முடியாதுல்ல, அதனால இவங்க கம்யூனிகேட்க்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்காங்க. யார் இதை பண்ணிருப்பாங்கன்னு உன்னோட அண்ணனுக்கு தெரியுமா, கேட்டு சொல்லுன்னு இன்ஸ்பெக்டர் கேட்கிறாரு. தங்கச்சியும் கேட்டு பாக்குறாங்க. அண்ணன் இருக்கார்ல, நான் தான் அந்த 2 கொலையும் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இதை கேட்டு தங்கச்சி ஷாக் ஆயிடுறாங்க. ஒளராத ஒளராத அப்படின்ற மாதிரி அடிச்சிட்டு இருக்காங்க. சரி அண்ணன் கொஞ்சம் அப்செட்டா இருக்கான் போல, நான் வீட்டுக்கு கூட்டு போய் பேசி கூட்டு வரேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அவன் என்ன சொன்னான் அதை முதல்ல சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறாரு. இவன் தான் கொலை பண்ணன்னு சொல்றான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இவன் தான் கொலை பண்ணிட்டானா அப்படின்ற மாதிரி இன்ஸ்பெக்டர் ஷாக் ஆயிட்டு இருக்காரு. ஸ்பாட்ல இவங்களுக்கு எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைச்சிருக்காது. இவனை உடனே செல்லுல போடுங்கன்ற மாதிரிலாம் இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டாரு. இப்ப ஜட்ஜோட சேம்பரை நமக்கு காட்டுறாங்க. போக்சோ ஆக்ட விசாரணை பண்றாருன்னா சேம்பர்ல வச்சுதான் விசாரணை பண்ணுவாரு. அதனால தான் இங்க விசாரணை நடக்குது. ஒரு சின்ன பொண்ணோட தாத்தாவே தப்பா நடந்திருக்காரு அப்படின்ற மாதிரி தான் கேஸா இருக்கும். இப்ப ஜட்ஜ் இருக்கார்ல, அந்த பொண்ணு கிட்ட பேசலாம்னு நினைக்கிறாரு. அந்த பொண்ணு தானே சொல்லணும், ஆனா பொண்ணோட அம்மா சொல்றாங்க, பொண்ணோட அம்மாவோட அம்மா சொல்றாங்க,
பொண்ணு சொல்லுவா நீங்க அமைதியா இருங்கன்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. என்ன நடந்ததுமா என்கிட்ட சொல்லு, உன் தாத்தா என்கிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரா அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேக்குறாரு. இந்த பொண்ணு இருக்காங்கல்ல யோசிச்சு யோசிச்சு சொல்லிட்டு இருக்காங்க. யாராவது சொல்லி கொடுத்தா சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதனால ஜட்ஜுக்கு டவுட் வந்துருது. இந்த லேடியோட ஹஸ்பண்ட பார்த்தா அவர் கொஞ்சம் மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி தெரியுது. அவர்கிட்ட பேச முடியாதுன்றத ஜட்ஜ் புரிஞ்சுக்கிறாரு. சரி என்ன பண்ணலான்ற மாதிரி இந்த லேடி கிட்டே கேக்குறாரு. சார் கேஸ் எல்லாம் நான் ஃபைல் பண்ண விரும்பல, நஷ்ட ஈடு மாதிரி தந்தா போதும்ன்ற மாதிரிலாம் காசை கேக்குறாங்க. சோ இவங்க காசுக்காக தான் பொண்ணை இந்த மாதிரி பேச வைக்கிறாங்கன்றதை இவர் புரிஞ்சுக்கிறாரு. சின்ன பொண்ணுல அதனால ஏமாத்தி தான் பேச வைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறாரு. இதுக்கு நீ வேற லாயர்னு வந்துட்டியான்ற மாதிரி லாயரையும் திட்டுறாரு. சம்பந்தப்பட்ட இவங்க 2 பேருக்கு தான் தண்டனை தரணும்னு நினைக்கிறாரு. பொய்யா கேஸ போடுறதுக்கு நினைச்சாங்கல்ல இவங்க 2 பேருக்கு தண்டனையை வாங்கி தந்துடுறாரு. அதே சமயம் பெரியவர் மேல தப்பு இல்லைன்னு தெரியுது. நீங்க தான் இதுக்கப்புறம் பேத்தியை பாத்துக்கணும்னு சொல்றாரு. மொத்தத்துல இவர் நேர்மையான ஜட்ஜ்ன்றதை நமக்கு காட்டுறாங்க. இப்ப ஹீரோவை கோர்ட்டுக்கு தான் கூட்டு வந்துட்டு இருக்காங்க. நடக்க போற விஷயத்தை நினைச்சலாம் ஹீரோ கொஞ்சம் கூட பயப்பட மாட்டாரு. இவர் பாட்டுக்கு நார்மலா தான் இருக்காரு. ஆனா அண்ணனை இந்த மாதிரி லாக் பண்ணி கூட்டு போறத பாக்குற தங்கச்சி ஃபீல் பண்றாங்க. ஏற்கனவே ஒரு ஜட்ஜை நமக்கு காமிச்சாங்கல்ல, அவர் தான் இந்த கேஸையும் ஹேண்டில் பண்றதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருக்காரு. ஹீரோக்கு எதிராக சாலிடா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைச்சிருக்காது. என்னையா ஒரு எவிடன்ஸ் கூட ஃபைல் பண்ணாம இருக்கீங்கன்னு கேக்குறாரு. சார் எதுவுமே கிடைக்கல, அவனே சரண்டர் ஆயிட்டான், அவனே ஒத்துக்கிட்டான் சார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க. ஆனா ஹீரோ தரப்பு லாயர் இருக்கார்ல அவரால் பேச முடியாது, காதும் கேட்காது. அவரை ஏமாத்தி தான் ஒத்துக்க வச்சிருக்காங்க. அவர் கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால ஜட்ஜ் இருக்கார்ல அவங்கிட்டே கேட்கலான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேக்குறாரு. ஒரு லேடி மூலியமா தான் பேசுறாரு. அந்த லேடியும் நீங்க தான் கொலை பண்ணீங்களான்னு கேக்குறாங்க. நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்றாரு. சரி இவர் தான் கொலை பண்ணாரா அப்படின்ற மாதிரி அந்த லேடி சொல்றாங்க. எதுக்கு பண்ணானா அப்படின்ற மாதிரி ஜட்ஜி கேக்குறாரு. எதுக்கு பண்ணீங்கன்ற மாதிரி இந்த லேடி கேக்குறாங்க. அதெல்லாம் என்னால சொல்ல முடியாதுன்ற மாதிரி ஹீரோ சொல்றாரு. சார் அதெல்லாம் சொல்ல முடியாதுன்னு சொல்றான்ற மாதிரி சொல்றாங்க. இதனால ஜட்ஜி பயங்கரமா டென்ஷன் ஆயிடுறாரு. எது சொல்ல மாட்டானா, 7 நாள் உங்களுக்கு டைம், என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எதுக்காக பண்ணான்றத அவன் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஹீரோவோட லாயரும் பேசி பெயில் வாங்கிடலாம் நினைக்கிறாரு. அது எதுவுமே வேலைக்காக மாட்டேங்குது. இப்ப ஹீரோவை அரெஸ்ட் பண்ணி கூட்டு போயிட்டு இருக்காங்க. தங்கச்சி இதை பார்த்து பயங்கரமா ஃபீல் பண்றாங்க. ஹீரோ பண்ணதுக்கு தண்டனை கிடைக்கும், தண்டனை கிடைச்சா கூட பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. ஆனா நம்ம போறதை நினைச்சு தங்கச்சி ஃபீல் பண்றாளே அப்படின்ற மாதிரி தங்கச்சியை ரொம்ப சோகமா பாக்குறாரு. டிஎஸ்பி கதிர் தான் இந்த கேஸை ஹேண்டில் பண்றதுக்காக வந்திருக்காரு. எதுக்காக ஆசிரமத்துல வேலை பார்த்தா அவங்க 2 பேரை கொல்லணும்ன்ற கேள்வி இருக்குல்ல, அதுக்கு பதில் தெரியறதுக்காக இந்த ஆசிரமத்தை நடத்துற லேடி கிட்ட பேசுறதுக்காக வராரு. இங்க ஏதோ நடந்திருக்குன்னு நினைக்கிறேன், அதனால தான் இந்த அளவுக்கு கொடூரமா கொலை நடந்திருக்கு. இங்க ஏதாவது தப்பு நடக்குதுன்னா நீங்களே என்கிட்ட சொல்லிருங்க, நாங்க கண்டுபிடிச்சோம்னா என்ன ஆக்ஷன் எடுப்போம் தெரியாது. இந்த இடமே செயல்படாத அளவுக்கு நாங்க மாத்திருவோம், உங்களுக்கு தெரிஞ்சா சொல்லுங்கன்னு கேக்குறாரு. சார் சத்தியமா எனக்கு எதுவுமே தெரியாதுன்ற மாதிரி இவங்க சொல்றாங்க. இப்ப ஃபாதர் இருக்காரு பாத்தீங்களா, பேசி ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கிடுறாரு. இப்ப ஹீரோவோட செல்லுக்குள்ளேயே பாக்குறதுக்காக வந்துடுறாங்க. இப்ப ஹீரோவும் தங்கச்சியை பார்த்து சந்தோஷப்படுறாரு. தங்கச்சி இருக்காங்கல்ல, நீ பண்ணிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும், யாராவது இந்த பழியை ஏத்துக்கோன்ற மாதிரி உங்ககிட்ட சொன்னாங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. யாரும் சொல்லல, நான் தான் இந்த 2 கொலையை பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. என்ன சொல்ற, நீ எதுக்காக இந்த 2 கொலையை பண்ணன்ற மாதிரி தங்கச்சி கேக்குறாங்க. இவர் யோசிக்கிறாரு. உன்கிட்ட தான் கேக்குறேன் சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. நீ சின்ன பொண்ணு, உன்கிட்ட அதெல்லாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் சின்ன பொண்ணு ஒன்னும் கிடையாது, நான் வளர்ந்துட்டேன், என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி கேக்குறாங்க. நான் சொல்ல மாட்டேன்ற மாதிரி அடம்பிடிக்கிறாரு. இதனால வேற வழி இல்லாம இவங்க கிளம்புறாங்க. அண்ணனுக்கு தண்டனை கிடைச்சிருச்சுன்னா என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தங்கச்சி ரொம்ப ஃபீல் பண்றாங்க. வீட்டுல இருக்க போதெல்லாம் அழுதுகிட்டே இருக்காங்க. இதெல்லாம் ஹீரோயின் கவனிக்கிறாங்க. தங்கச்சிக்கு இவங்க தான் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்காங்க. இப்ப கதிர் ஹீரோ கிட்ட பேசுறதுக்காக வராரு. எதுக்காக இப்படி பண்ணன்னு கேக்குறாரு. சொல்ல மாட்டேன்னு ஹீரோ சொல்லிட்டாரு. நீ மாற்றுத்திறனாளின்றதுனால பொறுமையா பேசிட்டு இருக்கேன், ஒழுங்கா சொல்லுன்ற மாதிரி கேக்குறாரு. உன்னோட இறக்கம்லாம் எனக்கு தேவையில்லை, என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டாரு. எதுவுமே ஹீரோ கிட்ட இருந்து கிடைக்கல. கதிர் அங்க இருந்து கிளம்பிடுறாரு. ஸ்பாட்ல ஏதாவது கிடைக்குமான்னு தேடி பாக்குறாரு. ஸ்பாட்லயும் எதுவுமே கிடைக்கல. இந்த ஆசிரமத்தை நடத்துற லேடிக்கும் இதுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் இல்ல போல. இந்த ஆசிரமம் கையை விட்டு போயிருச்சுன்னா என்ன பண்றது, இந்த பசங்க என்ன ஆவாங்கன்னு யோசிக்கிறாங்க. இப்ப ஹீரோவோட மைண்டுக்குள்ள சில விஷயங்கள் ஓடிட்டு இருக்கு. ஹீரோ 2 பேர் தான் சாவடிச்சிருக்காரு. ஆனா 3ஆவதா ஒருத்தன் இருக்கான். அவன் நட மட்டும் தான் தெரியும், அவன் யாருன்றது இவருக்கு தெரியாது. இப்ப இது எல்லாமே கனவா வருது. சட்டுன்னு இவர் கனவுல இருந்து முடிக்கிறாரு. சம்பந்தப்பட்ட அந்த 3ஆவதால ஏதாவது பண்ணணும், எப்படி பண்றது அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிக்கிறாரு. ஊசி போட்டு ஆள் மனசுல இருக்கிறத பேச வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு யோசிக்கிறாங்க. இப்ப கதிரும் டாக்டர் கிட்ட பண்ணுங்கன்னு சொல்றாரு. டாக்டர் சம்பந்தப்பட்ட ஊசி எல்லாம் போட்டுறாரு. ஆக்சுவலா பேச முடியாதவங்க கிட்ட இவங்க வேற ஒரு யுக்தியை பயன்படுத்துவாங்க போல. அவரு கையை இவங்க கையால புடிச்சுக்கிறாங்க. ஏன் இப்படி பண்ணன்ற மாதிரி ஆக்ஷன்லயே கேக்குறாங்க. இப்ப அவர் இருக்கார்ல, எதுக்காக இதை பண்ணாரு அப்படின்றத ஆக்ஷன்லயே சொல்றாரு. அவங்க எல்லாம் கெட்டவங்க, அதனாலதான் இப்படி பண்ணன்ற மாதிரி சொல்றாரு.
கெட்டவங்களா? என்ன கெட்டது பண்ணாங்க? உனக்கு ஏதாவது தெரியுமா? தெரிஞ்சதை சொல்லு அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. ஊன இருக்கிறவங்க கிட்ட தப்பா நடந்துக்கிறவனை மட்டும் விடவே கூடாது, அவங்களை சாவடிக்கணும் அப்படின்ற மாதிரி திரும்ப திரும்ப இவர் வித்தியாசமா பேசிட்டு இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்றது சரியா கதிருக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப எல்லாம் முடிஞ்சிருது. இதுக்கு மேல அவர்கிட்ட இருந்து உண்மையை வாங்க முடியாது அப்படின்ற மாதிரி டாக்டர் யோசிக்கிறாரு. ஹீரோ தான் பண்ணாருன்ற மாதிரி ஒரு சின்ன ப்ரூஃப் ஆதி உங்களுக்கு கிடைக்கணும், அப்பதான் ஹீரோவை கஸ்டடியில இவங்க வச்சிருக்க முடியும். அதனால ஃபேக்கா ப்ரூஃப தாங்கன்ற மாதிரிலாம் டாக்டர் கிட்ட கேக்குறாங்க. அப்படிலாம் என்னால தர முடியாது, அவன் பேசின ஃபுட்டேஜ் எடுத்துக்கோங்க, இதை தாண்டி என்னால எதுவுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால ஹீரோவை அடிச்சு ஏன் பண்ணன்றதை தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி இவர் போட்டு அடிக்கிறாரு. எவ்வளவு அடி வாங்கினாலும் சரி ஹீரோ எதுக்காக இதை பண்ணாருன்றத சொல்லவே மாட்டாரு. ஹீரோக்கு எதிராக சாலிடா ஒரு ப்ரூஃப் கூட கிடைக்கல. அதனால ஹீரோவை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. ஹீரோ வந்ததை நினைச்சு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. தங்கச்சி தான் குறிப்பா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இவர் இருக்கார்ல, நைட்டு நேரம் அந்த ஆசிரமம் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. வெளியே இருந்து பாதுகாப்புலாம் தந்துட்டு இருக்காரு. இவன் எதுக்காக இந்த இடத்துக்கு வந்து நிக்கிறான்ற மாதிரி இந்த ஆசிரமத்தை ரன் பண்றாங்கல்ல அந்த லேடி கவனிக்கிறாங்க. ஹீரோ எதுக்காக வந்திருக்காருன்னா, அந்த மூணாவது ஆள் இந்த இடத்துக்கு வர வாய்ப்பு இருக்கு, இங்க இருக்க பொண்ணுங்க கிட்ட தப்பானதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறாரு. இதெல்லாம் தங்கச்சிக்கும் ஹீரோயினுக்கும் புரிய மாட்டேங்குது. இங்க என்ன பண்ணிட்டு இருக்க, வீட்டுக்கு வான்ற மாதிரி சொல்லிட்டாங்க. இவர் வரமாட்டேன்னு சொல்லிட்டாரு. இப்ப வரப்போறியா இல்லையான்ற மாதிரி தங்கச்சியும் வீட்டுக்கு இழுத்துட்டு வந்துடுறாங்க. படுத்து ரெஸ்ட் எடு அப்படின்ற மாதிரி படுக்க வச்சிடுறாங்க. ஏன் அண்ணன் இப்படி எல்லாம் பண்றாருன்றது தங்கச்சிக்கு சுத்தமா புரியல. இப்ப காலையில முழிச்ச ஹீரோ இருக்கார்ல, அவன் இந்த ஊருக்குள்ளதான் எங்கேயாவது இருக்கணும், அவனை கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாரு. அவன் நட மட்டும் தான் எப்படி இருக்கும்னு ஹீரோக்கு தெரியும். அந்த நடையை வச்சு இவர் ஒவ்வொரு இடமா தேடிட்டு இருக்காரு. ஒரு ஃபாரினர் லேடி பாத்ரூம் யூஸ் பண்ணும்போது ஒருத்தன் உள்ள வந்திருக்கான் போல. அந்த லேடி கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. ஆக்சுவலா இந்த மூணாவது நபர் தான் உள்ள வந்திருப்பான். இப்ப சைலண்டா அந்த மூணாவது நபர் இங்க இருந்து கிளம்ப பாக்குறான். அவனை புடிங்கன்ற மாதிரிலாம் இந்த ஃபாரினர் லேடி கத்துறாங்க. இப்ப இவனுமே வேகமா இங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் கிளம்பும் போது ஒரு மாதிரி நடக்கிறான்ல, இந்த விஷயத்தை ஹீரோ எதர்ச்சியா கவனிச்சிடுறாரு. இவன் தான் அது விடக்கூடாதுன்ற மாதிரி துரத்துறாரு. ஹீரோ துரத்துறான்னு தெரிஞ்சோன்னே இவர் வேகமா ஓடுறாரு. இப்ப ஹீரோ கண்ணில் படாம ஒரு கடையில ஒளிஞ்சுக்கிறாரு. ஹீரோவும் எங்க போனான்ற மாதிரி சுத்தி முத்தி தேடிட்டு இருக்காரு. நல்ல வேலை தப்புச்சோன்ற மாதிரி அந்த மூணாவது நபரும் இங்க இருந்து கிளம்பிடுறான். இப்ப நமக்கு இந்த கதிரை காட்டுறாங்க. இப்ப கதிருக்கு ஒரு தகவல் தெரிய வருது. அதாவது உண்மையில அண்ணன் தங்கச்சி கிடையாது, சுனாமி டைம்ல தான் அண்ணன் தங்கச்சியா மாறி இருக்காங்கன்னு தெரிய வருது. இதெல்லாம் ஃபாதருக்கு ஏற்கனவே தெரியணும், கதிருக்கு தெரிய வருது. கோட்டியை பத்தி உங்ககிட்ட விசாரிக்கிறதுக்காக வந்தேன், அப்ப எதுக்காக இந்த விஷயத்தை என்கிட்ட மறைச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் கதிர் கேட்டுட்டு இருக்காரு. இது எல்லாத்தையும் தங்கச்சியும் கவனிக்கிறாங்கல்ல, அவர் என்னோட அண்ணன் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதுக்கு கதிர் இருக்கார்ல, அவன் உன்னோட அண்ணன் இல்லைன்னு யாருமா சொன்னது, அவன் உன்னோட அண்ணன் தான், ஆனா சொந்த அண்ணன் கிடையாது அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டாரு. அப்ப கோட்டி சொந்த அண்ணன் இல்லையான்ற மாதிரி இவங்க பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதான் கோட்டியும் தங்கச்சியை பாக்குறதுக்காக வராரு. இப்ப ஹீரோயின் இருக்காங்கல்ல, புடிச்சு இவரை தள்ளி விடுறாங்க. இவ்வளவு நாள் சொந்த அண்ணன் மாதிரி ஏமாத்திட்டு இருந்திருக்க, உன்னால பேச முடியாது, இவ்வளவு அதுக்கு யூஸ் பண்ணிக்கலான்றதுக்காக தானே இவ்வளவு நாள் ஏமாத்தினேன் அப்படின்ற மாதிரிலாம் டீனா கோவப்பட்டு இருக்காங்க. நான் சொந்த அண்ணன் இல்லன்றது உனக்கு எப்படி தெரியும்ன்ற மாதிரி கேக்குறாரு. எனக்கு இல்ல, உன் தங்கச்சிக்கே தெரியும், அவ பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்கா, எதுக்காக இவ்வளவு நாள் சொல்லல அப்படின்ற மாதிரிலாம் இவங்க கேக்குறாங்க. உனக்கு யார் சொன்னது அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. யார் சொன்னா என்னன்ற மாதிரிலாம் ஹீரோயின் சொல்றாங்க. இவருமே அப்செட் ஆன மாதிரி ஒரு இடத்துல போய் உட்காந்துடுறாரு. இதெல்லாம் தங்கச்சிக்கு தெரியக்கூடாதுன்னு நினைச்சிருப்பாரு. இப்ப தங்கச்சிக்கு தெரிஞ்சதை நினைச்சு ஃபீல் பண்ணி அழுவுறாரு. ஹீரோ அவ்வளவு சீக்கிரம் அழவே மாட்டாரு. அவரே பயங்கரமா அழுதுட்டு இருக்காரு. தங்கச்சியும் என்ன அண்ணன் இப்படி அழுதுட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வெளியே வந்துடுறாங்க. நீ எதுக்காக நான் இப்படி அழுதுட்டு இருக்க, நீ சொந்த அண்ணனா இல்லாம இருக்கலாம், ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அண்ணன் அப்பா அம்மா எல்லாமே நீ மட்டும்தான், நீ எதுக்காக இந்த விஷயத்த பண்ண, அதை மட்டும் எனக்கு சொல்லுன அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாங்க. நான் அந்த விஷயத்த மட்டும் என்கிட்ட சொல்ல மாட்டேன், நீ சின்ன பொண்ணு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நான் சின்ன பொண்ணெல்லாம் ஒன்னும் கிடையாது, என்கிட்ட சொல்லுன்ற மாதிரி இவங்க கேக்குறாங்க. ஆனா இவர் திரும்ப திரும்ப சொல்ல மாட்டேன்ற மாதிரி சொல்லிட்டாரு. நான் 2 பேரை கொன்னேன், இன்னும் ஒருத்தர் இருக்கான், அவனையும் கண்டிப்பா கொல்லுவன்ற மாதிரி சொல்லிட்டாரு. இது மூணாவதா ஒரு கொலை பண்ண போறியா, வேணான்ற மாதிரிலாம் தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. நான் கண்டிப்பா பண்ணுவேன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. இதனால தங்கச்சியும் டென்ஷன் ஆயிடுறாங்க. இப்ப கோவமா வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. இப்ப ஹீரோவா காலையில கண்முழிக்கிறாரு. தங்கச்சி எங்கன்ற மாதிரி தேடி பாக்குறாரு. வீட்டுல தங்கச்சி இல்லன்றது தெரிய வருது. தங்கச்சி எங்க போனா, சரி தங்கச்சியை பாப்போன்ற மாதிரி ஒவ்வொரு இடமா தேடுறாரு. எங்கேயுமே தங்கச்சி இல்லன்னு தெரிய வருது. சரி வேலை பார்க்குற இடத்துல போய் பார்ப்போன்ற மாதிரி அந்த இடத்துக்கு ஓடி வராரு. அந்த இடத்துலயும் தங்கச்சி இல்லன்னு தெரிய வருது. சரி வேற எங்கேயாவது தேடுவோன்ற மாதிரி மத்த இடத்துல தேடி பார்க்கறாரு. அங்கேயும் தங்கச்சி கிடைக்க மாட்டாங்க. இப்ப டீனாவோட வீட்டுல தேடுறதுக்காக வராரு. டீனா இவரை கண்டுக்காம போன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. தேடி பார்த்துட்டு இல்லன்னு இவர் கிளம்பிடுறாரு. ஹீரோ தேடி அலையறத பார்த்து டீனாவோட அப்பா கஷ்டப்படுறாரு. அவன் பாவம், இந்த மாதிரிலாம் அவனை அலைய வைக்காதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. நல்லதுக்காக தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி டீனாவா இந்த இடத்துல சொல்றாங்க.
ஹீரோ தங்கச்சியை கண்டுபிடிக்க முடியலன்னு சோகமா உட்காந்துட்டு இருக்காரு. நம்மள பார்க்காத வரைக்கும் மூணாவது கொலையை அண்ணன் பண்ண மாட்டாருன்றதுக்காக தான் தங்கச்சி இந்த மாதிரி போயிருக்காங்க. இப்ப டீனாவோட அப்பா இந்த இடத்துக்கு வந்துடுறாரு. தங்கச்சி எங்க இருக்காங்கன்ற தகவலை சொல்லிடுறாரு. இதை கேட்கிற ஹீரோ அந்த இடத்துக்கு போகணும்னு நினைக்கிறாரு. ஆக்சுவலா தங்கச்சி இப்போதைக்கு சர்ச் பாதுகாப்புல தான் இருக்காங்க. நம்ம என்ன தடுத்தாலும் என்னோட அண்ணன் அந்த விஷயத்த பண்ணிருவாரு, இதுதான் ஒரே வழி, நான் இங்கேயே இருக்கன்ற மாதிரிலாம் தங்கச்சி சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப அண்ணன் இருக்கார்ல, தங்கச்சியை பார்க்கணுன்ற மாதிரி கூப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. ரொம்ப நேரம் கூப்பிடுறதுனால தங்கச்சி இந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. நீ மூணாவது கொலையை பண்ண மாட்டேன்னு சொல்லு, அப்ப வேணா உன் கூட வரேன், அப்படி இல்லைன்னா நான் வரமாட்டேன், என்னை நீ பார்க்கவே முடியாது, பரவாயில்லையான்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்காங்க. இவருமே ஃபீல் பண்றாரு, ப்ளீஸ் வான்ற மாதிரிலாம் கூப்பிடுறாரு. நான் வரமாட்டேன்ற மாதிரி தங்கச்சி சொல்றாங்க. இவரால மூணாவது நபரை கொல்லாமையே இருக்க முடியாது. ஆனா தங்கச்சி நினைச்சும் பயங்கரமா ஃபீல் பண்றாரு. என்ன பண்றதுன்னு தெரியாம அங்கேயே உட்காந்துடுறாரு. ஹீரோ கடைசியா என்ன பேசினாரு அப்படின்றது அப்ப கதிருக்கு புரிஞ்சிருக்காது. இப்ப நல்லா கவனிக்கும் போது தான் புரியுது. ஊனம் இருக்கவங்க கிட்ட தப்பா நடக்கிறவனை மட்டும் விடவே கூடாதுன்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லியிருப்பாரு. அங்க இருக்க பெண்களுக்கு ஏதோ தப்பு நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இது சார்ந்து அந்த பொண்ணுங்க கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுங்க இவ்வளவு நாள் இதை பத்திலாம் வெளியே சொல்லாம இருந்திருப்பாங்க. இப்பதான் அந்த எட்டு லேடி கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அதே சமயம் கதிரும் இந்த இடத்துல இருக்காரு. சோ கதிருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றது ஓரளவுக்கு தெரிய ஆரம்பிச்சிருது. ஆக்சுவலா இந்த கேங்ல மூணாவது ஒரு நபர் இருந்தான் பாத்தீங்களா, அவன் ரெண்டாவதா இருக்கிற நபரோட வீட்டுக்கு வந்துடுறான். அந்த ரெண்டாவது நபரை பொறுத்த வரைக்கும் ரெண்டு சின்ன பொண்ணுங்க இருப்பாங்க. அந்த சின்ன பொண்ணுங்க எனக்கு வேணும்ன்ற மாதிரி வைஃபி கிட்ட பேசிட்டு இருக்கான். எப்படியோ மண்ணு தின்ன போற உடம்பு தானே, கொஞ்ச நாள் நான் தின்னுக்கிறேன்ற மாதிரிலாம் தப்பு தப்பா பேசிட்டு இருக்கான். இந்த அம்மா வேணான்னு கெஞ்சி கேக்குறாங்க. நீயா ஒத்துக்கிட்டு தரலன்னு வச்சுக்கோ, என்ன பண்ணுவனே தெரியாதுன்ற மாதிரிலாம் இவன் மிரட்டுறான். இப்ப அம்மாக்கும் என்ன பண்றதுன்னு தெரியல. இவன் வேற பொண்ணை கொஞ்சம் தப்பாலாம் பார்த்துட்டு இருக்கான். இந்த அம்மாவும் அந்த மூணாவது ஆள ஒரு இடத்துக்கு வான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போல. அவனுமே பைக்ல அந்த இடத்துக்கு வந்துட்டு இருக்கான். அந்த அம்மா இருக்காங்கல்ல, இந்த இடத்துக்கு ஹீரோவை வர வச்சிருக்காங்க. ஹீரோ கிட்ட அவனை காட்டலான்றதுக்காக தான் கூட்டு வந்திருக்காங்க. இவன் தான் அவன்ற மாதிரி காமிச்சிடுறாங்க. ஹீரோவும் விடக்கூடாது அப்படின்ற மாதிரி சட்டுன்னு அவனை வந்து அடிக்கிறாரு. அவனால சண்டைலாம் போட முடியல. அவன் ஸ்டார்டிங்ல இருந்தே ஹீரோ கிட்ட அடிதான் வாங்கிட்டு இருக்கான். எப்படியாவது தப்பிச்சு ஓடவாது செய்யலாம்னு நினைக்கிறான். ஓட கூட முடியல. ஹீரோவும் கொடூரமா அவனை சாவடிச்சிடுறாரு. அவன் 600 கட் பண்ணி தான் சாவடிச்சிருப்பாரு. இப்ப தலைகீழ அவனோட பாடியை தொங்க விட்டுருக்காரு. இப்பதான் ஹீரோக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. அதே மாதிரி போலீஸ் கிட்ட ஹீரோ சரண்டர் ஆயிடுறாரு. தங்கச்சி எது நடக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அது நடந்துருச்சுல. இதனால தங்கச்சி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. பாதிக்கப்பட்ட பொண்ணுங்க இருக்காங்கல்ல, ஜட்ஜி கிட்ட தனியா பேசுறாங்க. என்னெல்லாம் நடந்தது அப்படின்றதெல்லாம் ஜட்ஜி கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. கதிரும் ஜட்ஜும் ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. கதிர் இருக்காருல, ஹீரோக்கு எதிராக நிறைய எவிடன்ஸ் கிடைச்சும் ஒரு எவிடன்ஸ் கூட ப்ரொடியூஸ் பண்ணாம இருக்காரு. இதை கவனிச்சிட்டு இருக்க ஜட்ஜ் இருக்காருல, என்னடா அவனை காப்பாத்தணும்னு நினைக்கிறியா அப்படின்ற மாதிரிலாம் கேக்குறாரு. இப்ப ஜட்ஜுமே கோர்ட்டுக்கு வந்துடுறாரு. இந்த கொலையை இவன் தான் பண்ணானான்னு கேளுங்கன்ற மாதிரி அந்த லேடி கிட்ட சொல்லிட்டாரு. அந்த லேடியும் நீ தான் பண்ணியான்னு கேக்குறாங்க. ஆமா நான் தான் பண்ணன்ற மாதிரி ஹீரோவும் சொல்லிட்டு இருக்காரு. நான் பண்ணலன்ற மாதிரி சொல்லுன்ற மாதிரி கதிர் சொல்லிலாம் தந்திருப்பாரு. அப்ப கூட ஹீரோ நேர்மையா நான் தான் பண்ணன்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஜட்ஜுக்கே இவரை தண்டிக்க மனசு கேட்க மாட்டேங்குது. ஏன்னா ஹீரோ பண்ணது சரிதான்ற மாதிரி ஜட்ஜே நினைக்கிறாரு. எந்த ஒரு எவிடன்ஸும் இல்ல, அதனால ஹீரோவை ரிலீஸ் பண்றன்ற மாதிரி சொல்றாரு. இந்த விஷயத்தெல்லாம் நியூஸ் மூலியமா சர்ச்சில் இருக்க எல்லாருமே பாக்குறாங்க. பயங்கரமா சந்தோஷப்படுறாங்க. இத உடனே தேவி கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறாங்க. தேவி எங்கன்னு தேடுறாங்க. ஆனா தேவி சர்ச்சில் எங்கேயுமே இல்லன்னு தெரிய வருது. தேவி கிணத்துல குதிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயினுக்கும் அப்பாக்கும் தகவல் கிடைக்குது. ஊர் மக்கள்ல நிறைய பேருக்கு தகவல் கிடைச்சிருக்கு போல. எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. இப்ப கிணத்துக்குள்ள இருந்து எடுத்துட்டு இருக்காங்க. பார்த்தா எடுக்கிற இடத்துல ஹீரோ வராரு. ஹீரோ தங்கச்சியை தூக்கிட்டு தான் வந்திருக்காரு. தங்கச்சி இறந்தே போயிருக்காங்க. அண்ணனுக்கு தண்டனை கிடைச்சிரும், அண்ணன் இல்லாத வாழ்க்கை நமக்கு வேணான்ற மாதிரி தான் தங்கச்சி இந்த விஷயத்த பண்ணிருப்பாங்க. நீ இல்லாம நான் மட்டும் என்ன பண்ணுவேன், நீ இந்த கொலையை மட்டும் பண்ணாதன வேணான்ற மாதிரிலாம் எவ்வளவோ சொல்லியிருப்பாங்க. அதை மீறி தான் இவர் கொலை பண்ணிருப்பாரு. ஆனா இவர் வெளியே வருவாருன்றதெல்லாம் தங்கச்சிக்கு தெரியாது இல்ல, அதனால தான் அவசரப்பட்டு இப்படி பண்ணிருக்காங்க. இதை நினைச்சு ஹீரோவும் ஹீரோயினும் பயங்கரமா ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி ஃபீலிங்கோடயே இந்த படத்தை நமக்கு முடிச்சிடுறாங்க. இந்த படத்துல எத்தனை லாஜிக் மிஸ்டேக் இருக்குன்ற மாதிரி ஒரு லிஸ்டே போடலாம். அவ்வளவு லாஜிக் மிஸ்டேக் படத்துல இருக்கு. இவர் 2 கொலை பண்ணாரு பாத்தீங்களா, அந்த இடத்துல போலீஸ்க்கு ஒரு எவிடன்ஸ் கூட கிடைக்கலன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒருத்தன் பிளான் பண்ணி கொலை பண்ற இடத்துலயே சில எவிடன்ஸ்லாம் போலீஸ்க்கு கிடைக்க தான் செய்யுது. அப்படி இருக்கும்போது இவர் சாதாரணமா அந்த 2 பேரை கொலை பண்ணிருப்பாரு. எவ்வளவு இடத்துல இவரோட கைரேகையை விட்டுருப்பாரு. அதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்றத சுத்தமா ஏத்துக்கவே முடியல. இதை தாண்டியும் படத்துல நிறைய லாஜிக் மிஸ்டேக்லாம் இருக்கதான் செய்யுது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த படம் பிடிச்சிருந்ததா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம 360 தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியா இந்த மாதிரி வீடியோக்கள் வந்துகிட்டே தான் இருக்கும்.